என்னோட பைக்ல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பைக் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுவோம்? நார்மலா வந்து கீய வந்து போடுவோம், ஆன் பண்ணுவோம். கீய ஆன் பண்ண உடனே கிளட்ச வந்து பிடிச்சிட்டு செல்ஃப போடுவோம். செல்ஃப போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து கியர போடுவோம். ஸ்டார்ட் ஆன உடனே கியர போட்டு அந்த கிளட்ச வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும்போது வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லாரும் வந்து ரெகுலரா பண்றது. என்னோட வண்டியில என்னடா கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கிளட்ச வந்து அழுத்தி பிடிக்கிறேன். எம்முட்டு அழுத்தி பிடிச்சாலும், நம்ம அந்த அழுத்தி பிடிச்சிட்டு செல்ஃப் போட்டோம் அப்படின்னா, வண்டி ஸ்டார்ட்டே ஆகுறதில்ல. வெறி கிளம்பிக்குது. என்னடா இது நானும் கிளட்ச அழுத்தி பிடிக்கிறேன், செல்ஃப போடுறேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா இது நானும் பாத்தீங்கன்னா முழுகி முழிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் சரி நான் ஒண்ணு பண்ணேன். இந்த மாரி ஒருவேளை கிளட்சே வந்து போயிட்டு இருக்குமோ, கிளட்ச் பிளேட் போயிட்டு இருக்குமோ, கிளட்ச் பிளேட் மாத்தலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு மெக்கானிக் கிட்ட வந்து கேட்டேன். இந்த மாதிரி தாங்க வண்டி வந்து என்னன்னு தெரியல. கிளட்ச அழுத்தி பிடிச்சு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. எப்பயாவது ஒரு டைம் மட்டும் நல்லா வந்து அழுத்தி பிடிக்கும்போது மட்டும் ஸ்டார்ட் ஆகுது. மத்த டைம் வந்து ரன் ஆக மாட்டேங்குதுங்க. என்னன்னு தெரியலன்னு உடனே தலைவர் இருந்துக்கிட்டு ஓட்டி பார்த்துட்டு டெஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி கிளட்ச் ஒயரும் கிளட்சும் வந்து போயிடுச்சு. 2 மாத்தினாதான் வண்டி வந்து கண்டிஷன் நல்ல மாதிரி நார்மலா வரும் அப்படின்னாப்படி. எனக்கு சரி ஓகேங்க எவ்வளோங்க ஆகும்னா 2000 பக்கம் ஆகுமானாரு. சரிங்க சார் நான் அமௌண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் யோசிச்சேன். சரி 2000 சொல்றாங்க. சரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா நம்ம என்ன ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அந்த கிளட்ச் லைனை வந்து அப்படியே கொஞ்சமா பார்த்துட்டு வந்தா கிளட்ச் லைன்ல அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து கட் ஆகி போயிருக்குது. எனக்கு இது தெரியவே இல்லை. இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் அங்க வந்து போயிருக்கவே மாட்டேன். சரி ஓகே ஒருவேளை ஒரு கிளட்ச் அந்த கிளட்ச் உள்ள போயிட்டுக்கும் அந்த இன்ஜின்ல வர கிளட்சே வந்து போயிட்டுக்கும் அதனாலதான் வந்து ஒயர் வந்து இழுக்க முடியாம கட் ஆகிருக்கும் போல அப்படின்னு நினைச்சு சரி ஓகே முதல்ல ஒயரை மாத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மொத்தமா வந்து கிளட்சை வாங்கிட்டு வந்து வச்சு வேஸ்ட் செலவாக ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒயரை மாத்தி பார்க்கலாம். ஒயரை மாத்தி நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து புதுசா வந்து கிளட்சை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு போட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயரை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அங்க போனா அவன் அதுக்கு மேல தலைக்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நான் வந்து பல்சர் கம்பெனி பஜாஜோட ஒரிஜினல் ஸ்பேரை கொடுங்க அந்த டயரி ஏதோ ஒரு கம்பெனி சொன்னா சன்ஷைனா ஏதோ ஒரு சம்திங் ஒரு இந்திக்காரன் கம்பெனி அந்த கிளட்சை வந்து கொடுத்துட்டு கிளட்ச் ஒயரை வந்து கொடுத்துட்டு இது நல்ல கம்பெனி தான்பா இதுதான்பா எல்லாரும் யூஸ் பண்றாங்கண்ணா. சரி என்னவோ நீ ஒன்றும் ஒரு போய் எமர்ஜென்சி கம்மி ரேட்ல இருந்தா போதுனான்ட்டு 140 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கின வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு. ஆனா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி ஒரு வழியா வந்து நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கடைக்கு போனா 50 ரூபா 100 ரூபான்னு கேட்பாங்க. சரி நாமளே வந்து எளிமையா பண்ணிக்கலாமேன்னு சொல்லி நம்ம வந்து எளிமையா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரன் பண்ணா அப்படியே சும்மா வண்டி வந்து பூ மாதிரி போகுது. சும்மா அப்படியே லைட்டா அழுத்தி பிடிச்சி செல்ஃபா போட்டா வண்டி வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்க வந்து செல்ஃபை ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க முதல்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா செல்ஃப் எடுக்கல அப்படின்னா ஒண்ணு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒண்ணு பேட்டரி வந்து சரியா வந்து கனெக்ஷன் இருக்காது. அந்த பேட்டரி ஸ்க்ரூஸ் வந்து லூஸா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் வந்து இதே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கிளட்ச் லைனை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நீங்க வந்து கிளட்ச் பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து நார்மலா வந்து எந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா கூட வேற ஏதாவது பல்சர் பைக் இருக்குன்னா அந்த பல்சர் பைக்ல இருக்கிற கிளட்சை வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்க. உங்க பைக்ல இருக்கிற அந்த கிளட்சை பாத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சதே கூட பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட பைக்ல இருக்க கூட அந்த கிளட்சை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். என்னடா இதுல இவ்வளவு சாப்பிட்டா இதோட இவ்வளவு ஆடா இருக்குன்ட்டு அப்புறமா சந்தேகம் வந்துதான் கீழே வந்து சுத்தி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது கிளட்ச் வயர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கிளட்ச் வயர் சேஞ்ச் பண்ண நல்லா போகுது. நான் இது தெரியாம நான் கடைக்கு போயிருந்தேன்னா 2000 ரூபாய் பட்ட சாத்திக்கிட்டு தான் வந்திருப்பேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய பட்சத்துல இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. பேட்டரி செக் பண்ணுங்க, கிளட்ச் லைனை வந்து செக் பண்ணுங்க. அப்புறமா மேஜர் கம்ப்ளைண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல வேற அரெஸ்ட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து ஷோரூம் போறதோ இல்ல சர்வீஸ் சென்டர் போறதோ உங்களோட விருப்பம்.